அனைவருக்கும் வணக்கம். கணக்கெடுப்பு படிவம் பூர்த்தி செய்வது குறித்து ஒரு சிறிய விளக்கத்தினை இந்த வீடியோவின் மூலம் கூற விரும்புகிறேன். 2002ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் மற்றும் 2025ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் ஒப்பிடப்பட்டு அதன் விவரங்கள் அனைத்து வட்ட அலுவலகங்கள் மற்றும் நகராட்சி அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதனை பாகம் வாரியாக பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்துக் கொள்ளவும். தற்போது கணக்கெடுப்பு படிவத்துடன் மேலே கூறப்பட்ட 2002ஆம் ஆண்டு மற்றும் 2025ஆம் ஆண்டு கம்பேரிசன் பட்டியலை பிஎல்ஓக்களுக்கு வழங்க வேண்டும். கணக்கெடுப்பு படிவத்தின் முதல் அட்டவணையின் 2வது பத்தியில் வாக்காளர் வரிசையில் பாகம் எண்கள் குறிக்கப்பட்டிருக்கும். இந்த படிவத்தில் குறிக்கப்பட்டுள்ள வரிசை மற்றும் பாகம் எண்களை ஏற்கனவே பிஎல்ஓக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள 2025ஆம் ஆண்டு கம்பேரிசன் பட்டியலில் உள்ள பாகம் எண்களுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒருவரின் பெயர் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தால் அதனுடன் தொடர்புடைய 2002ஆம் ஆண்டு பட்டியலில் உள்ள பாகம் எண், வரிசை எண், தொகுதி எண் ஆகியவற்றை முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் விவரங்கள் என்ற பகுதியில் பூர்த்தி செய்ய வேண்டும். ஒருவேளை அந்த வாக்காளர் 2002ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை என்றால் அவரது இரத்த உறவுகள் யாரேனும் 2002ஆம் ஆண்டின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தால் அந்த விவரங்களை முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் என்ற பகுதியில் பூர்த்தி செய்ய வேண்டும். உதாரணமாக, நன்னிலம் சட்டமன்ற தொகுதி பாகம் 8இல் வரிசை எண் 143இல் உள்ள பாப்பாத்தி என்ற பெயர் உள்ளது. அதனை ஏற்கனவே பிஎல்ஓக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள 2025ஆம் ஆண்டு கம்பேரிசன் பட்டியலில் பார்த்தால் பாப்பாத்தியின் பெயர் தற்போது சட்டமன்ற தொகுதி 169 பாகம் 8 வரிசை எண் 143இல் உள்ளது. அதற்கு நேர் எதிரே 2002ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர் சட்டமன்ற தொகுதி 186 பாகம் 57 வரிசை எண் 528இல் இருப்பது தெரிய வருகிறது. எனவே அந்த 2002ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் விவரத்தினை திருமதி பாப்பாத்திக்கு வழங்கப்பட்டுள்ள கணக்கெடுப்பு படிவத்தில் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் விவரங்கள் என்ற களத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும். மேலும் கணக்கீட்டு படிவத்தில் அட்டவணையில் 2இல் உள்ள வாக்காளரின் பொதுவான விவரங்களையும் பூர்த்தி செய்திட வேண்டும். நன்றி, வணக்கம்.